என்ன கேட்டான், வாஸ்தவம் தான் கண்ணனை, நீ சொல்றபடி அவளும் வெய்வா. ஆனா பீஷ்ம துரோணர்கள் கூட என்ன அந்த மாதிரி பேசுவான்னு நீ நினைக்கிறியா? நான் அவளைத்தானே கொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். பீஷ்ம துரோணர்கள்லாம் என்ன பத்தி தெரிஞ்சவாளாச்சே, அவர்களும் அப்படி பேசுவார்கள்னு நினைக்கிறியா? பேச மாட்டான். என்ன அர்ஜுனன் எடுத்துரைத்தான் கண்ணனுக்கு. கண்ணன் பதில் சொல்றான், போனா போறது, அவ சொல்ல மாட்டாள்னு வச்சுப்போம். கூட இத்தனை பேர் நிக்கிறானே அர்ஜுனா, அவன் மட்டுமா நிக்கிறான்? அப்போ இந்த துரியோதனாதிகள் எத்தனை பேர் கோட்டில நிக்கிறா? அதனால அவர்களுக்கும் சிரமம். அவர்கள் தான் அகிதர்கள். உனக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு கிடையாது. அதனாலே பகூன் பதிஷ்யந்தி, நிறைய கேட்பார், செவி சுட்டு போற அளவுக்கு மோசமான வார்த்தைகளாலே உன்னை நிந்திப்பர்கள். நிந்தன் தஸ்தவ சாமர்த்தியம் தத்தோ துக்கதரம் துக்கியம். யோகி அல்ல, நீ வீரன். அழகா சாதிக்கிறான், நீ ரொம்ப சமர்த்தன், நீ மகா யோகியா இருந்தியானா நீ வாட்டு கண்ண கால மூடிண்டு காதை பொத்தின்னு பேசாம யோகம் பண்ணிட்டு சொல்லியிருப்பேன். நீயோ வீரன். அதனால இந்த வார்த்தைகளை கேட்டு உன்னாலே சகித்து கொள்ள முடியாது. நிந்தந்தா தவ சாமர்த்தியம் தத்தோ துக்கதரம் நுக்கிம். இந்த பேர் போகி உன்னை வெய்யறதை விட உனக்கு துக்கத்தை கொடுக்கறது வேறதான் இருக்க போறதா? மரணம் துக்கத்தை கொடுக்கும், அதை விட துக்கம் இது. கண்ணன் எப்பவும் இதை விட மரணமே மேல்னு இங்க ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. இத்தனை நாளை பார்த்துட்டே இருக்க முடியும். இதை விட இந்த மாதிரி இருக்கிறத விட மரணமே மேல அர்ஜுனா. தப்பித்தவரை இந்த வார்த்தை கண்ணன் வாயில வரல. வந்திருந்தா என்ன ஆகும் தெரியுமா? அவன் தான் முதல்ல இருந்தே அதுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கானே. அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்கிறதே விட்டுட்டு அதுக்கு ஓடி போயிட்டேன்னு விட்டுதான். அதனால தப்பித்தவரை இதை விட மரணம் மேல்னு சொல்ல மாட்டான். அர்ஜுனா இது மரணத்தை விட மோசம், மரணத்தை விட மோசம். இப்படியே ஏன் சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா? மரணம் மேல்ங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துடவே கூடாது. மரணத்துல எந்த பதிலும் கிடைக்கவே கிடைக்காது, எந்த கட்டத்துக்கும் முடிவு கிடைக்காது. வாழ்க்கிற வாழ்க்கையே சின்னது, அதற்குள்ள தைரியமாத்தானே வாழ்ந்தாகணும். அதனாலே கௌந்தேய நிந்தந்தா தவ சாமர்த்தியம் தத்தோ துக்கதரன்னுக்கியம். இதை விட துக்கத்தை கொடுக்கறது வேற ஒண்ணும் இல்லை. அர்ஜுனன் மேற்கொண்டு நடக்க போறது. சண்டை ஆரம்பிச்சது இல்லையோ, இவர் முதல்ல சரி ஒத்துனுட்டான், சண்டை போடுறேன்னு. 18 அத்தியாயம் ஆச்சு, சண்டை போடுறேன்னு ஒத்துனுட்டான். அப்போ ஒரு பிரதிஜை பண்றான், ஒரே நாள்ல நான் யுத்தத்தை முடிச்சிருவேன். என் காண்டீவத்தை யாரான்னு குறை சொன்னா அவனை உடனே தீய வச்சு கொளுத்துருவேன். இது அர்ஜுனன் பண்ண பிரதிஜை. கண்ணன் இப்ப அதை ஞாபகத்துல கொண்டு வரான். இன்னும் நடக்கல, இது இனிமே தான் நடக்க போறது. அதை ஞாபகத்துல கொண்டு வந்து சொன்னா, காண்டீபத்தை தர்மபுத்திரன் வெய்ய போறான். ஏன்னா இவன் 10 நாள் யுத்தம் ஓட்டினானா பீஷ்மர் போகவே இல்லை. இவரு கோவம் வந்துரு, தர்மபுத்திரர் ரொம்ப பெருசா சண்டை ஒரே நாள்ல முடிச்சிருவேன், 10 நாள் முடிச்சிருவேன். எல்லாரும் சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முடியாது. இது 1.5 நாள் யுத்தம் தான். இப்ப கூட நடந்து சொல்லியோ, அத்தனை சக்தி நாங்க வச்சுட்டு இருக்கோம், ஒரே நாள்ல அத்தனை முடிச்சிருவோம், 2 நாள்ல முடிச்சிருவோம். காலடி உள்ளே எடுத்து வச்ச உடனே இது இன்னைக்கு நாளைக்கு முடிய போற யுத்தம் இல்ல, இது நீடித்து நடக்க போகிற அறப்போர் அப்படின்னு பெரிய வார்த்தையெல்லாம் அப்பதான் சொல்லவே ஆரம்பிப்பான். சாமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 நாள் 2 நாள் அத்தனை இருக்குன்னீரே, இப்ப திடீர்னு உள்ள போன உடனே இதெல்லாம் அர்ஜுன கோட்டி. ஏன்னா அர்ஜுன் இப்படித்தான் ஆரம்பிச்சான். ஆரம்பிக்கச்சே ஒரே நாள்ல முடிச்சிருவேன்னா உள்ள போன அப்புறம் 10 நாள் ஆச்சு. தர்மபுத்திரனுக்கு கோபம் வந்துருது. இந்த காண்டீபத்தை தூக்கி குப்பையில போடணுட்டான். வந்தது கோபம் அர்ஜுனனுக்கு. என் காண்டீவத்தை குறை சொன்னவனை இப்பவே உன்னை தீ வச்சுறேன் பார். என்ன தர்மபுத்திரனை தீ வைக்கிறதுக்கு போயிட்டான். கண்ணன் இப்ப அதை ஞாபகம் வச்சுன்னு சொல்றான், ஒரு காண்டீவத்தை உன் தமையனார் தப்பு சொன்னதுக்கு தீ வைக்க போறேங்கிற, இப்ப யுத்த ரங்கத்திலேருந்து ஓடுறேங்கிற. ரெண்டும் ரொம்ப நன்னா இருக்கு நீ பேசுற பேச்சு. இப்போ நாளைக்கு காண்டீவத்தை ஒரு குத்தம் சொன்னா தமையனாரிய கொல்லுவேங்கிற, இன்னைக்கு யுத்த ரங்கத்திலேருந்து எவனோ எதிரி துரியோதனனுக்காக ஓடுறேங்கிற. நீ பேசுறது எனக்கு புரியல அர்ஜுனா. வேணும்னு ஓடுறதுக்காக நீ பேசுறே தவிர அறிவுபூர்வமாக நீ பேசுவதாக தெரியவில்லை. செய்யாதே. நிந்தந்தா தவ சாமர்த்தியம் தத்தோ துக்கதரன்னுக்கிம். மரணத்தை விட இதுதான் க்ஷத்ரியனுக்கு துக்கம். பேரை மட்டும் உட்டுடாதே. கடைசி ஸ்லோகம் 37வது. ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷசே மஹீம் தஸ்மாதுஷ்டிட்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயா. ரொம்ப அழகான ஸ்லோகம். இத்தோட முடிச்சுறான் கண்ணன். ஆத்ம நித்தியத்துவம், அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம், இது இத்தனை இந்த 37ஓட முடிஞ்சு போயிடும். இனிமே கர்மயோகம். இந்த கடைசி ஸ்லோகம் அர்ஜுனா 2 விதத்துல பாரு. ஒருவேளை நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப யுத்தத்துல போயிட்டியோ இல்லையோ, தர்ம யுத்தத்திலே வீர சொர்க்கம் நிச்சயமா உனக்கு கிடைச்சிரும். ஒருவேளை ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, ராஜ்யம் உனக்கு கிடைச்சிரும். 2 ஏதோ ஒன்னு அனுபவிக்க போறேன். பேட்டியானா சொர்க்கத்தை அனுபவிக்க போறேன், உசிரோட இருந்தியானா ராஜ்யத்தை அனுபவிக்க போறேன். அப்ப எப்படியுமே ஏதான ஒண்ணு கிடைக்க போறது இல்லையோ, அதனால சண்டை போடும். எத்தனை வாதமோ அத்தனையும் வச்சு விட்டான். ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷசே மஹீம் தஸ்மாதுஷ்டிட்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயா. யுத்தம் தான் நிச்சயமான மோட்ச சாதனம். ஆத்ம சாட்சா்காரத்துக்கு யுத்தம் தான் வழி. என்ன நிச்சயப்படுத்திட்டு மேற்கொண்டு செய். நமக்கு சந்தேகம் வரும், யுத்தம் போய் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வழியுமா இருக்குமான்னு. யுத்தம்லாம் வழி நம்ம சொல்லல. உனக்கு ஏற்படுத்தப்பட்ட கர்மா ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வழி.
க்ஷத்திரியனுக்கு கர்மா யுத்தம். யுத்தம்ங்கிறது ஹிம்சைங்கிறது இல்ல, அதுவே அஹிம்சையாகும். ஏன்னா உனக்கு இடப்பட்ட பணி அதுதான், அதனால செய்யணும் சாதிக்கிறான். ஹதோவா பிராப்சசி ஸ்வர்க்கம், போட்டியானா ஸ்வர்க்கம் கிடைக்கும். ஹதோவானா கொல்லப்பட்டால் ஸ்வர்க்கம் கிடைக்கும். ஜித்வாவா போக்ஷசே மகிம், ஜெயிச்சுட்டியானா இந்த மகி ராஜ்யத்தை ஆனந்தமா அனுபவிக்க போகிறாய். தஸ்மாது உட்டிட்ட கௌந்தேய, அதனால எழுந்துரு, கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. யுத்தாய கிருத்தனை, யுத்தத்தை படுத்தி நிச்சயப்படுத்திக்கோன்னா யுத்தம் பண்ணணும்னு நிச்சயப்படுத்திக்கோன்னு அர்த்தம் இல்லை. யுத்தம் தான் மோட்ச சாதனம்னு நிச்சயப்படுத்திக்கோ. மோட்சத்தை எனக்கு கொடுக்க போற ஒரே வழி யுத்தம் தான் நிச்சயப்படுத்தி மேலே தொடங்குவாய். இதுக்கு தர்க்க ரீதியா அழகான ஒரு கதை உண்டு. ஒரு பிள்ளை தேர்தல்ல நிக்க போறேன்னா தயார் சொன்னா, வேணாடப்பா தேர்தல்ல நின்னியானா 2 கட்டம், ஒண்ணு ஜெயிப்பே இல்ல தோற்பே. சரி ஜெயிச்சுட்டேன்னு வச்சுப்போம். ஜெயிச்ச உடனே ஒண்ணு நீ நல்லது பண்ண இல்ல தீயது பண்ணணும், 2 மட்டும் தானே முடியும். நல்லது பண்ணியானா மக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, தீயது பண்ணியானா தெய்வத்துக்கு பிடிக்காது. ஏன்னா நல்ல ராஜாவா இருந்தா மக்களுக்கு அதை பொறுத்துக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற ராஜ்யத்தை பத்தி சொல்ற அவள், நீ நல்லதே பண்ணிட்டு இருந்தியானா மக்களுக்கு பிடிக்காது, நீ தீயது பண்ணியானா தெய்வத்துக்கு பிடிக்காது. நீ நல்லதோ தீயதோ ஒண்ணுதானே பண்ண முடியும், 2 பேருக்கும் பிடிக்க போறது இல்ல. அதனால போவே போகாதே, தேர்தலுக்கே நிக்காதேன்னா. இந்த பிள்ளை என்ன பண்ணா, இப்ப கண்ணன் பேசுறாப்புல பேசிட்டான். அவன் என்ன சொன்னா, கொஞ்சம் அதையே மாத்தி பாருன்னா. மாத்தி பார்த்தா என்ன கிடைக்கும், நான் நல்லது பண்ணுவேன் இல்ல தீயது பண்ணுவேன், அவ்வளவுதானே உன் கவலை. இப்ப நல்லது பண்ணா தெய்வத்துக்கு பிடிக்க போறது, தீயது பண்ணா மக்களுக்கு பிடிச்சிட்டு போறது, நின்னுடுறேனேன்னா. இப்ப இது வேற மாதிரி சொல்லிட்டான். இப்ப நல்லது பண்ணா தெய்வத்துக்கு பிடிச்சிரும், தீயது பண்ணா மக்களுக்கு பிடிச்சிரும். அப்ப நான் எது பண்ணாலும் பிடிக்கத்தானே போறது, அதனால தேர்தல்ல நிக்கிறேனேன்னா. கண்ணன் அதே போலத்தான் சொல்றான். இப்ப இவன் சொன்னது, கொன்னா பிராணம் போடுமே, பிராணம் போடுமே, பிராணம் போனா என்னுடைய விரோதிகளை கொன்ன குத்தத்துல பாவம் வருமே, பாவத்துல நரகத்துக்கு போவேனேங்கிறது அர்ஜுனுடைய பயம். இப்ப கண்ணன் என்ன சொல்றான்னா, ஜெயிச்சியானா உனக்கு ராஜ்யம், தோத்துட்டியானா ஸ்வர்க்கம், 2த்திலுமே நல்லதுதான், சண்டை போடு. ஆக ஹத்வா ஹதோவா பிராப்சசி ஸ்வர்க்கம், ஜித்வாவா போக்ஷசே மகிம், தஸ்மாத் உத்திட்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய. யுத்தம்ங்கிறது கண்டிப்பா ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வழி. இந்த யுத்தம்ங்கிற இடத்திலே நாம சம்பாதிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெத்துக்கிறது எல்லாத்தையுமே வச்சுடலாம். ஏமா நாம நினைப்போம், கல்யாணம் பண்ணிட்டா சுவாமி அது ஆத்ம சாட்சா்காரம் கொடுக்குமா, குழந்தை பிறந்ததுன்னா ஆத்ம சாட்சா்காரம் கொடுக்குமா, இதெல்லாம் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வழி இல்லையே நாம நினைப்போம். எல்லாமே வழிதான், அதை நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்தது. ஒரு சண்டை கொலத்தொழிலே ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வழி ஆகும்னா, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறதும் குழந்தை பெத்துக்கிறதும் ஆகாது? ஆகும். ஆனா அதுல வைராகியத்தோட இருக்கணும்ங்கிறது தான் முக்கியம். இது இத்தனையும் கண்ணன் அர்ஜுனனுக்கு என்ன சொல்றான், யுத்தத்தின் பொருட்டு யுத்தம் பண்ணு, பலத்தின் பொருட்டு யுத்தம் பண்ணாதே. அதுல ஜெயம் கிடைக்க போறதா தோல்வி கிடைக்க போறதாங்கிற கவலை உனக்கு வேண்டாம். என்ன ஜெயமோ தோல்வியோ உனக்கு நல்லதுதான் நடக்க போறது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஜெயிச்சியானா ராஜ்யம் கிடைக்க போறது, தோத்தியானா சொர்க்கம் கிடைக்க போறது, எப்படி நல்லது தானே. அப்ப யுத்தத்தினுடைய முடிவை பத்தி கவலைப்படாதே, யுத்தம் பண்றத பத்தி மட்டும் கவலைப்படு. நம்ம எல்லாரும் ஏதான ஒரு வியாபாரம் ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கச்சே சில பேர் சம்ஸ்கிருதத்திலே பக்ரபாண்டோத்விஜகான்னு ஒரு கதை, குறுங்கதை, சுருங்கதை, சின்ன கதைன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி சிறுகதை. என்ன பண்ணா, படுத்துனுட்டு சொப்பனம் காண ஆரம்பிச்சான். அன்னைக்கு அவங்கிட்ட அரையாளாக்கு ஏதோ ஒரு அரிசி மாவு இருந்தது. இவன் என்ன நினைச்சா, சொப்பனத்துல பார்க்க ஆரம்பிச்சான், இந்த மாவை வச்சுண்டு நான் ஏதானு பண்ணுவேன், பண்ண தின்பண்டத்தை விற்பேன், வித்துதுன்னா அதுக்கு 10 ரூபாய் கிடைக்கும், அதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மாவு சப்பாத்தி மாவு வாங்குவேன், அதை வச்சுன்னு 10 பண்ணுவேன், அதுக்கு கூட்டு பண்ணி விற்பேன், அதுக்கு 100 ரூபாய் கிடைக்கும், அதை வச்சுட்டு இவ்வளவு பெரிய சாப்பிடுற கூடம் தொடங்குவேன், அதுல 100 பேர் வந்து சாப்பிடுவா, அதுல எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே வந்து கடைசியில பங்களா கட்டுடுவேன், 10 பேர் எனக்கு வேலைக்காரர்கள்லாம் இருப்பா, நான் சொல்றது அத்தனை பேரும் நடத்துவா அப்படின்னு கனவு கண்டே வந்திருக்கான். இது இத்தனையும். அப்ப ஒரு வேலைக்காரன் இவன் சொன்னபடி கேட்கல, அவனை காலால எட்டி உதைப்பேன் அப்படின்னு ஓங்கி உதைச்சான். இவன் பக்கத்துல இருந்த அரையாளாக்கு அரிசி கீழே ஓடிடுது. கடைசியில நடந்தது அவ்வளவுதான். இந்த அரையாளாக்கு அரிசியை வச்சு இத்தனை கனவும் கண்டானோ இல்லையோ, கடைசியில சொப்னத்துல உதைக்கிறாப்ப நினைச்சுட்டு இருக்கிறதையும் தொலைச்சு விட்டான். அப்ப அவன் எதை பார்த்தான் எதை பார்க்கல, இந்த அரிசியை வச்சிருந்து வியாபாரம் பண்றது எப்படிங்கிறத பார்க்காமல் அதனுடைய பலம் எப்படின்னே கனவு கண்டான். இப்ப கண்ணன் அர்ஜுனனுக்கு என்ன சொல்றான், நீ பண்றத்துல முதல்ல யோசி அர்ஜுனா, கனவு அப்புறம் காணலாம், பலத்தை பத்தி கனவு காணாதே, பண்றத பத்தி முதல்ல நன்னா கனவு காணு. ஆக ஒரு வியாபாரம்னு தொடங்கினோம்னா கூட அதை எப்படி பண்ணலாம் தான் திட்டம் போடணுமே தவிர, ஆரம்பிச்சு அதுல வர்ற லாபத்துக்கு திட்டம் போடவே கூடாது. அதான் தப்பு பண்ணிடுறோம். ஆரம்பிக்கச்சே அதை எப்படி பண்ணணும்னு ஒரு செயலை பத்தி பிரித்து நன்னா திட்டம் போடணும். இங்க தப்பினா எப்படி மாத்திக்கலாம், இங்க தப்பினா எப்படி மாத்திக்கலாம், இங்க தப்பினா எப்படி மாத்திக்கலாம்னு திட்டம் எல்லாத்துக்கும் போடணும்.
ஆனா ஆரம்பிச்சா அதத்தனை விட்டுடுவோம். இதனால எத்தனை லாபம் கிடைக்கும் அப்படின்னு போட ஆரம்பிச்சா பக்ன பாண்டோ த்விஜகாதான். இந்த பிராமணன் பாண்டத்தை உதச்சானோ இல்லையோ அந்த மாதிரிதான் கடைசியில இருக்கிறது நமக்கு போயிடும். அர்ஜுனா சண்டைய பத்தி முடிவை பத்தி யோசிக்கவே யோசிக்காது. முடிவு எப்படி உங்க கையில இல்லையோ இல்லையோ, அப்புறம் நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்படுற? முடிவு என் கையில இருந்தாலே நான் கவலைப்படப்படாது. கையிலேயே இல்லாத முடிவை பத்தி நீ எதற்காக கவலை உறுகிறாய்? உத்திட்ட பாரத யுத்தாய கிருத நிச்சயா, எழுந்திருப்பாய், சண்டை போடு, ஆத்மா நித்தியம் தேகம் அனித்தியம். இந்த உபன்யாசம் இத்தோட 37ஓட முடிச்சுட்டா. இன்னைக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன கர்மயோகத்தை நாம பார்த்தாகணும். 53வது ஸ்லோகம் வரைக்கும் போயாகணும். முடிஞ்சா போவோம், இல்ல கொஞ்சம் முன்னாடி நிறுத்திப்போம். நேத்திய போலே இன்னொரு அரை மணியான நீங்க கொஞ்சம் பொறுத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா நாளையோட 2வது அத்தியாயத்தை முடிச்சுட்டு அடியன் கிளம்பி ஆகணும். ஏன்னா 72 ஸ்லோகம் வரைக்கும் போனோம் இல்லையோ, இதை விட்டுவிடலாம். ஒண்ணு இப்ப அடுத்த தடவை சொல்றேன்னு வச்சுக்கலாம். இப்ப அடியப்படுறா பாரத பட்டான்னு முதல்ல இருந்து அடி ஆரம்பிக்கணும். ஏன்னா இதெல்லாம் மறந்து போடும் அடுத்ததான் வர்றதுக்குள்ளே. ஒன்னா பார்த்தா தான் இது, ஒன்னா பார்த்தாலே ஞாபகத்துல இருக்காது. இன்னும் பிரிச்சு வேற பார்த்தோம்னா கண்டிப்பா அது ஞாபகத்துல இருக்கவே இருக்காது. அதனால 38வது ஸ்லோகம் இனி கர்மயோகத்தை பத்தி சொல்ல போறோம். இப்ப ஆத்ம ஞானம் வந்துடுத்து. இப்ப பார்ப்போம் 2வது அத்தியாயத்துல படிக்கட்டு என்னன்னு. கண்ணன் ஒரு படிக்கட்டு கட்டியிருக்கான். ஆத்ம சாட்சா்காரம் தான் மேல் தளம். அதுக்கு முன்னாடி ஒரு படிக்கட்டு ஞான யோகம். அதுக்கு முன்னாடி படிக்கட்டு சித்த சுத்தமா இருக்கிறது, மனசுத்தி. அதுக்கு முன்னாடி படிக்கட்டு கர்மயோகம். அதுக்கு கீழ் படிக்கட்டு ஆத்மாவை பத்தின சாமானிய ஞானம். இந்த படிக்கட்டுகள் தாண்டி தாண்டி போயாகணும். ஆத்ம விஷயமான ஞானம், அதோட கூட பற்றற்ற கர்மயோகம், அதனால என் மனசு சுத்தி அடையும், அதுல ஞான யோகம் பிறக்கும், அதனால ஆத்ம சாட்சா்காரம். இந்த படிக்கட்ட 2வது அத்தியாயத்துல மறந்தே போடக்கூடாது. முதல்ல சாமானிய ஆத்ம ஞானம், அது ஆயிடுத்து இப்ப 30 ஸ்லோகத்திலே. ஆத்மா எவ்வளவு வசந்ததுன்னு சாமானிய ஞானத்தை சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இப்ப கர்மயோகம் பண்றதை பத்தி சொல்ல போறான். பற்றற்ற கர்மயோகம், பலத்தில் ஆசை வைக்காத கர்மயோகம். அதை பண்ண 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 மனசு சுத்தமாயிடும். ஏன்னா இப்ப அழுக்கு நிறைய மனசுல மண்டி இருக்கு. அழுக்கு மண்டின மனசுல ஞான யோகம் பண்ணவே முடியாது. அதனால அழுக்க தொலைச்சாகணும். அதுக்கு கர்மயோகத்தை பண்ணிட்டே இருந்தா அழுக்கு போயிடும். உடனே அந்த நிச்சலமான மனசுல ஞான யோகம் நிற்கும். ஞான யோகத்தை விடாம பண்ணிண்டா ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். இதுதான் படிக்கட்டு 2வது அத்தியாயத்திலே. இதை ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இதை இப்படியே திருப்பி போட்டுருவோம் கண்ணா 3வது அத்தியாயம் தான். இது இவ்வளவு அழகா சொல்லி நிர்தாரணம் பண்ணானா 3வது அத்தியாயம் வந்த உடனே படிக்கட்டை உடச்சு போட்டு விடுவோம். இது ஆயிடுத்து எல்லாம். இப்ப ஏன்னா அவனுக்கு என்னமோ கொஞ்சம் புரியாது போயிடும். உனக்கு புரிய நினைச்சு இப்படி சொல்லிட்டேன் அர்ஜுனா, விட்டுடு, அத்தனை அழிச்சு விடு. இப்ப நான் 3வது அத்தியாயம் சொல்றேன் பாரு. கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரம். இது 3வது அத்தியாயம். கர்மயோகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நாம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது ஆத்ம ஞானம், கர்மயோகம், மனசுத்தி, ஞான யோகம், ஆத்ம சாட்சா்காரம். இந்த வழிதான் கண்ணன் தெரிவிக்கிறான் 2வது அத்தியாயத்தில். அப்ப கர்மயோகிக்கு முதல்ல வேண்டிய லட்சணம் என்ன? அதான் 38வது ஸ்லோகம். எல்லாருக்கும் பிடிச்சது. சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுஜஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. பாபம்ங்கிறது சம்சாரம். நைவம் பாபம் அவாப்ஸ்யசி, சம்சாரத்துல கடந்து துக்கப்படவே மாட்டேன். அதுக்கு எப்படி நடந்துக்கணுமா? சுகதுக்கே சமே கிருத்வா, சுகத்தையும் துக்கத்தையும் சமமா நினை. லாபா லாபவ், லாபத்தையும் நட்டத்தையும் சமமா நினை. ஜயா ஜயோ, வெற்றி தோல்விகளை சமமாக நினை. இதெல்லாம் பலமொல்யம். சுகமும் துக்கமும் பலம். இப்ப எது சுக துக்கம்? சுகம் துக்கம்ங்கிறதே நமக்கு பலம். எப்படின்னு பார்ப்போமா? இப்ப இந்த மாச கடைசியில நமக்கு பரீட்சை முடிவு வரப்போறது வச்சுப்போம். சில பேர்லாம் எழுதியிருப்பா இந்த மாச கடைசியில இப்ப வந்துட போறது. இப்ப நமக்கு என்ன ஏற்படும் தெரியுமா? அதை பத்தின ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கோ இல்லையோ, அது எப்படி வரப்போறதோ எப்படி வரப்போறதோ நினைச்சுட்டே இருக்குமே. அது நன்னா வருங்கிற நம்பிக்கையினால ஏற்படுறது சுகம். அது கெட்டதா வருங்கிற நம்பிக்கை இன்மையினால ஏற்படுறது துக்கம். இதத்தான் சுக துக்கம்னு சொல்லுவோம். ஆக சுக துக்கங்களே ஒரு பலன் தானே. எதனுடைய பலன்? சுகமோ துக்கமோ வழி இல்லை. சுகமோ துக்கமோ அடையப்படுவது. அதுக்கு வழி என்ன தெரியுமா? 100 வாங்கினா சுகம், 65 வாங்கினா துக்கம். அதுதானே வழி. அப்ப இந்த வழியினால சுக துக்கம்ங்கிற பலத்தை அடைய போறோம். அர்ஜுனா, பலத்தை பத்தியே மறந்து போயிடுன்னு நான் சொன்னேனே. பரீட்சை எழுதறச்சே நீ கட்டப்பட்டிருக்கணும். இப்ப கட்டப்பட்டு பிரயோஜனமே இல்லை. எழுதறச்சே முயற்சி எடுத்திருந்தியானா இந்த கட்டமே வந்திருக்காது. அப்ப விட்டுட்டே இப்ப என்ன வரப்போறதோ என்ன வரப்போறதோந்தியானா இப்ப ஏதாவது நான் போய் மாத்திட்டா வர முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அன்னைக்கு எழுதினதுதான். சில பேர் பிரார்த்திப்பா பகவானிடத்தை, அன்னைக்கு சண்டை இல்லாம வாத்தியார் திருத்த போயிருக்கணும். அது ஒண்ணு வேணா பிரார்த்திச்சுக்கலாம். இவ்வளவுதான் நடக்குமே தவிர மத்தபடி நான் எழுதினத்துக்கு தான் எனக்கு கிடைக்க போறதே தவிர இன்னைக்கு போய் என்னால மாத்திட்டு வந்துட முடியுமா? சுக துக்கங்கிற பலங்கள்
ஒன்னா நினைச்சுக்க கத்துக்கோ. லாபா லாபம், லாபமோ அலாபமோ, ஜெயமோ அபஜயமோ எல்லாத்தையும் ஒன்னா தெரிஞ்சுக்கணும். தத்தோ யுத்தாய யுத்தஸ்வ, யுத்தத்துக்காக சண்டை போடு. நைவம் பாப்பம் அவாப்சசி அப்படின்னு என்ன அர்த்தம்? யுத்தத்தின் பலத்துக்காக சண்டை போடாதே, யுத்தத்துக்காக சண்டை போடு. யுத்தம் பண்ணணும்னு 4000 சேவிக்கிறோம். சுவாமி என்னத்துக்காக சேவிக்கிறேன்னா எனக்கு தெரியாது, சேவிக்கணும்னு சொல்லியிருக்கா, நான் சேவிச்சுட்டு இருக்கேன். இப்போ உடனே 4000 சேவிச்சா நல்ல யௌவனம் கிடைக்கும், 4000 சேவிச்சா பணங்காசு கிடைக்கும், இப்படிங்கிறதுக்காக நான் 4000 சேவிக்க போறேன்னா கண்டிப்பா இல்ல. யுத்தாய யுத்தஸ்வ, நீ செய்ய வேண்டிய கடமையை கடமைக்காக செய்யணுமே தவிர அத பலத்தை எதிர்பார்த்து செய்யவே செய்யாதே. சுகதுக்கே சமயகிருத்வா லாபா லாபோ ஜயா ஜெயோ. அர்ஜுன் உடனே கேட்டா உபதேசத்துக்கு நன்னா இருக்கும், செஞ்சு பார்த்தானே தெரியும். உபதேசிக்குச்சே சுகதுக்கே சமயகிருத்வா நன்னாத்தான் இருக்கும், ஆனா செயல்முறைப்படுத்துறதுக்கு நடத்துறதுக்கு முடியுமான்னா கண்ணன் சிரிச்சுட்டான். அர்ஜுனா, நான் போன ஜென்மாவில பண்ணத்தான் இப்ப உனக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் என்னுடைய பழைய ஜென்மா உனக்கு மறந்து படுத்து போல் இருக்கு, ஞாபகப்படுத்துறேன். ராமனா பிறந்தேன். ஏன் ராமன் முன்னாடி பிறந்து கண்ணன் பின்னாடி பிறந்தான் தெரியுமா? கண்ணன் முன்னாடி பிறந்து முதல்ல உபதேசம் பண்ணியிருந்தா நம்பி இருக்கவே மாட்டா யாரும். அதனாலதான் ராமனா பிறந்து அத்தனையும் நடத்தி காட்டுட்டான். தான் நடத்தினத்தை உபதேசிக்கிறான் கண்ணன். என்னைக்கு ஆச்சாரியன் அனுஷ்டானம் பண்ணிட்டு உபதேசித்தா தான் மக்கள் கேட்பா. அவன் உபதேசித்து அனுஷ்டானத்துக்கு வந்தா மக்கள் கேட்கவே மாட்டான். ஒரு 10 விஷயம் சொல்றேன்னா 2 நான் நடத்தணும், இல்லன்னா யார் கேட்டு பாப்பா? இவரெல்லாம் ஊருக்கு உபதேசிப்பர், தனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு ஜனங்க நம்பப்படும் இல்லையோ. அதனால நான் நடத்திருக்கேன் அர்ஜுனா. எப்ப தெரியுமா? உள்ள நுழைஞ்சே கூப்பிட்டு அனுப்பி வைத்தாள் கைகேயி சுமந்திரனை. உள்ள போனா அந்த புறத்திலே கைகேயி ராஜ்யம் கிடையாதுன்னு சொல்லிட்டான். ராஜ்யம் இல்லேன்னு தெரிஞ்சுபடுது. ராமன் வெளியில வரான், கம்பநாடர் பாசுரம் பாடினார். சிஷ்யாலாம் உடனே கேட்டாலாம். உள்ள போறச்சே ராமன் ரொம்ப அழகா இருந்திருப்பான், திரும்ப வரச்சே முகம் வாடி போயிருக்குமே ராஜ்யம் இல்லைன்னு கேள்விப்பட்டு. அத ஒரு 10 பாட்டு பாடுமேன்னா கம்பரை பார்த்து கம்பர் அழகா சாதித்தார். உள்ள போற ராமனை கூட நான் பாடியிருப்பேன், வெளியில வந்த ராமனை என்னால பாடவே முடியாது. அவனுடைய முகம் எவ்வளவு காந்தியோட இருந்தது தெரியுமா? அப்பொழுதலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா ஒப்பதே முன்பு அவ்வாசகம் கேட்ட பின்பு அப்பொழுதலர்ந்த செந்தாமரைய வென்றதம்மா. முன்பு தாமரையாட்ட இருந்துதான், ராஜ்யம் இல்லேன்னு கேள்விப்பட்டானா அப்பொழுது அலறுகிற தாமரைய ஜெயிச்சுதான் ராமன். என்ன அழகு, என்ன அழகு! போறச்சேவும் ஏறு நடை, வெளியில வரச்சேவும் ஏறு நடை. ஒரு நடையில தொய்வு ஏற்பட்டிருக்குமா ராமனுக்கு? ஒரு சிரிப்பு மாறி இருக்குமா? பார்வை மாறி இருக்குமா? போன அதே வேகத்துல வெளியில வந்தானே ராமன். ராஜ்யம் இருக்குன்னாலும் அதே நடை, ராஜ்யம் இல்லைன்னாலும் அதே நடை. அத பண்ணே அர்ஜுனா. இப்ப சொல்றேன் உனக்கு. சுகதுக்கே சமயகிருத்வா லாபா லாபோ ஜயா ஜெயோ தஸ்மாத் யுத்தாய யுத்தஸ்வ. எழுந்திரு, சண்டை இடுவாய். சுகதுக்கத்தை மாறி பார்க்காதே. ஒன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ராமனம் பெருமான் கச்சே கொடுத்தான் நமக்கு. அது 38வது ஸ்லோகம். சுகதுக்கே சமயகிருத்வா. ஒன்னா பழகிக்க தெரிஞ்சுக்கணும். இருக்கும் வாழ்க்கைன்னா ஏற்ற தாழ்வுகள் வரத்தான் போறது. அத ஒன்னா தெரிஞ்சுக்கிறவனுக்கு தான் வாழ்க்கை இனிக்கும். அடுத்தது 39வது ஸ்லோகம். கர்மத்தை எப்படி பண்ண. இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் அடிக்கடி காதல பட்டிருக்கும். என்ன வச்சானு மகாபாரதம் ரொம்ப நாள் பார்த்தமே தூர்தர்சனத்திலே. அதுல அடிக்கடி பாடும். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன மா கர்மபலஹேதுர்பூஹு மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி. அழகான ஸ்லோகம். அடிக்கடி ஒண்ணு காதல பட்டாலே இது மனப்பாடாயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இந்த ஸ்லோகம் மட்டும் சொல்லச்சே பாதி பேர் முணுமுணுக்கிறது காதல படுறது. என்னத்துல இது மட்டும் தெரிஞ்சதுன்னா அடிக்கடி வாரம் ஞாயிற்றுக்கிழமை கேட்டிருக்கோம் இல்லையோ தெரியாது. அப்ப இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவையே குழந்தை காதல படுறாப்புல அடிக்கடி வச்சுட்டே இருந்தா அதுக்கு தெரிஞ்சுடுங்கிறது அர்த்தம். நாம பயன்படுத்த வேண்டியது அது. இப்போ அடிக்கடி சொல்லிண்டா மனசுல பதியறது இல்லையா? கர்த்தாலையானா அதைத்தான் பாடுறது. ஏதோ பாடணும் இல்ல, நாம சொல்லலாமே. தாயார் தகப்பனார் சொன்னா குழந்தை கட்டுக்குதான் போறது. நான் ஆரம்பிக்கச்சே நிழாதுங்க ஸ்தனகிரிதடின்னு ஆரம்பிச்சுட்டேன்னா குழந்தைக்கு அது தெரிஞ்சுதான் ஆகணும். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு. கீழே கீழே 30. இப்ப கீழே நாம பார்த்தது 38வது ஸ்லோகம். சுகதுக்கே சமயகிருத்வா. அதர்த்தது 39வது ஸ்லோகத்துல சாதிக்கிறான். ஏஷா தே பிகிதா சாங்கியே புத்திர் யோகே து இமாம் ஸ்ருணு புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. கண்ணன் அழகா சாதிக்கிறான். ஆத்ம ஞானம்ங்கிறது எப்படி பிறக்குங்கிறது கேள்வி. அதுல 39வது ஸ்லோகம். ஏஷா தே அபிஹிதா சாங்கியே. சாங்கியம்னா ஆத்மானு பார்த்திருக்கோமா? சாங்கியமான ஆத்ம விஷயத்தில் புத்திர் யோகே து இமாம் ஸ்ருணு. ஆத்ம விஷயமத்தை தெரிஞ்சுண்டு கர்மயோகத்தை பண்றதுக்கு ஒரு புத்தி வேணும் இல்லையோ? இந்த கர்மயோகத்தை பத்தின புத்தியை இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன். ஸ்ருணு, கேட்பாய். சாங்கியே புத்திர் யோகே த்விமாம் ஸ்ருணு புத்தியா யுக்தா யயா பார்த்த
புத்தியோட சேர்த்து எவனொருத்தன் கர்மத்தை அனுட்டிக்கிறானோ கர்மபந்தம் பிரஹாஸ்யசி, அவன் சம்சாரத்தை தொலைக்கிறான். கர்மபந்தம்னா சம்சாரம், சம்சாரத்தை தொலைக்கிறான். ஆறு கர்மயோகத்தை பண்றவன்னு கண்ணன் சொல்லல. இப்போ